ப்ரோ, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் யாராக பிறக்க ஆசைப்படுறீங்க? பிச்சைக்காரனாக பிறக்க ஆசைப்படுறேன் சார். என்னால் முடியாது போனால் என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சாலும் அது நரக வாழ்க்கை தான் லாஸ்ட்டில். அங்கே வருங்க, அந்த பிச்சைக்காரன் டெய்லி காலையில் பிச்சை எடுக்கிறான், நீட்டாக இருந்து சாப்பிட்றான், ஒரு மண்டபத்தில் போய் படுக்கிறான், தூங்குறான், நல்ல நிம்மதியான உறக்கம், காலையில் எழுந்திக்கிறான், பிச்சை எடுக்கிறான், சாப்பிட்றான், எதையுமே பார்க்கண்டான். அந்த பிள்ளைகளை பார்க்கணுமா, குடும்பத்தை பார்க்கணுமா, பிள்ளைய காசு சம்பாதிச்சு வைக்கணுமா, எதுவுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. பிள்ளைகளை மட்டும் பெற்று போட்டால் போதும். அது பாட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ஆள் அது பாட்டு பிழைச்சிக்கலாம். கரண்ட் பில் அடைக்கண்டாம், தண்ணி வரி கட்டாண்டாம், சொத்து பூமி வரி கட்டாண்டாம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அடைக்கண்டாம், எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டேக்ஸு இன்கம் டேக்ஸ் இதுவுமே கிடையாது. எந்த வாழ்க்கையும் துணிமணி வர எடுக்க மாட்டான். யார்கிட்டையாவது இருந்து வாங்கி தான் போடுவான். எதுவுமே அவன் கையிலேருந்து செலவு 5 பைசா செலவில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கான். நிம்மதியான உறக்கம் இருந்தால் கிடச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா கொடுத்துட்டு படுப்பான். அந்த வாழ்க்கை தான் பெட்ரு. பேசாமல் பிச்சைக்கார வாழ்க்கையே வாழ்ந்துடலாம் போல் இருக்கு. மக்களே, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கூடவே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அறிவாளி புது சேனல். ஓகே, டன்.